திருத்தணியை தொட்டு நாங்கினேரி வரைக்கும் ஊருக்குள்ள நடக்கிற பல கலவரங்களுக்கும் பல கொலைகளுக்கும் பாத்தீங்கன்னா இந்த கஞ்சா தான் பிரதான காரணமா இருக்கு. இதுக்கு ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்தாரா நம்ம அப்பா ஸ்டாலின் அப்படிங்கறத நம்ம எல்லோருமே கேட்கணுங்க. குறிப்பா இந்த டாஸ்மார்க் நம்மகிட்ட என்ன சொன்னாங்க, நாங்க வந்ததும் கையெழுத்து போட்டு இதை மூடிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க 2021. நமக்கு தான் மறதி ஜாஸ்தி இல்லையா, நம்ம இதை மறந்துடுவோம். அப்படி நமக்கு ஓட்டு கேட்டு வரவங்க கிட்ட 2021 இதை சொன்னீங்களே இப்ப மூடிட்டீங்களா அப்படின்னு கேட்கணும். பட் ஆனா அதுக்கு மாறா 2024-25 ஆண்டுல மட்டும் வருவாயா டாஸ்மார்க்ல கிடைச்சது கிட்டத்தட்ட 48,344 கோடிங்க. 2021 விட 34 மடங்கு உயர்ந்திருக்கு. ஒவ்வொரு மக்களுக்கும், அதாவது 14,909 மக்களுக்கு ஒரு டாஸ்மார்க் கடை அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் ஆகுது தமிழ்நாட்டுல. ஆனா பப்ளிக் ஹெல்த் சென்டர் பாத்தீங்கன்னா 51,496 மக்களுக்கு ஒரு பப்ளிக் ஹெல்த் சென்டர் அப்படிங்கிறது நடக்குது.